தேர்ஸ்டே மார்னிங் நாங்க நேற்று உவரி போயிருந்தோம். அங்கிருந்து வரும்போதே நண்டு வலை மீனும் வாங்கிட்டு வந்துட்டோம். நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. வீட்டுல இருந்து கிளம்பும் போதே பக்கெட்லாம் தூக்கிட்டு போயிட்டோம். கண்டிப்பா மீன் வாங்கணும்னு இந்த 2 மீன் தான் இருந்துச்சு, வாங்கிட்டு வந்துட்டோம். கட் பண்ணி தர ஆள் இல்லாதனால அப்படியே வாங்கிட்டு வந்துட்டோம். வீட்டுல வந்து கட் பண்ணி கிளீன் பண்ணி எடுத்தோம். அதனால ரொம்பவே டிலே ஆகிருச்சு. இன்னைக்கு லஞ்சுக்கு வலை மீனை குழம்பு வச்சு ஃப்ரை பண்ணிட்டு நண்டை கிரேவி பண்ணலாம்னு பிளான் பண்ணிட்டேன். அம்மா மீன் குழம்பு பண்றேன்னு சொல்லிட்டாங்க. அதனால ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணதுக்கு மசாலாலாம் தடவி மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். அப்படியே சைட்ல நண்டு கிரேவி பண்றதுக்கு மசாலாலாம் நல்லா வதக்கிட்டு நண்டு சேர்த்து வேக வச்சுட்டேன். அது வேகிற கேப்ல கிஸ்மிஸ் முந்திரிலாம் சேர்த்து ரவா கேசரி தான் பண்ணியிருந்தேன். கலர் பவுடர் இல்ல, அதனால மஞ்சள் பொடி தான் ஆட் பண்ணியிருந்தேன். அப்படியே ஃபிஷ்ஷையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். சின்ன சின்ன பீஸா ஃப்ரை பண்றதை விட முழு மீனை ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது ரொம்பவே நல்லா இருக்கும். நண்டும் நல்லாவே வெந்துருச்சு. லாஸ்ட்ல கொஞ்சமா பெப்பர் தூவி இறக்கிட்டேன். அம்மாவும் சைட்ல மீன் குழம்பு பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு ஹெவியா சாப்பிடும்போது லாஸ்ட்ல ஜூஸ் குடிச்சாதான் ஃபுல்ஃபில் ஆகும். அதனால நன்னாரி ஜூஸ் தான் பண்ணியிருந்தேன். நாங்கள் லஞ்சை சூப்பராக சாப்பிட்டாச்சு. உங்க வீட்டில் என்ன லஞ்சுன்னு கீழே கமெண்ட்ல சொல்லிருங்க.